ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் சரி இருக்கட்டும், நம்ம இனிமேல் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஏன்னா அக்காவுக்கு பணம் கொடுத்து 3 மாதத்துக்கு மேலே ஆக போகுது அப்படிங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ எதுவும் கேட்டுக்காத, அவங்களா கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க? இதே அவள் ஒரு 2000 கொடுத்தாலே ஒரு வாரத்துலேயே என்னை கேட்க ஆரம்பிச்சிடான். நான் 20,000 கொடுத்துருக்கேன் பணம், அதுவும் அவசரமாக பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்குன்னு சொல்லி கேட்டால், இப்போ 1 மாதம் தரேன்னா இப்போ 3 மாதம் ஆகுது. அவளும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறா. நானும் சரி மாமா இருக்கார், அப்போக்கி கேட்டால் அவர் ஏதாச்சும் நினச்சிக்குவாரேன்ட்டு நான் ரொம்பவே ஞாபகப்படுத்தி தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவள் கொடுக்குற மாதிரியே எனக்கு தெரியலைங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் கொடுப்பாங்க ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணு, கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இருந்தாலும் எனக்கு நான் ஒரு இடத்துல சீட்டு போட்டிருந்தேன். இவருக்கு தெரியாமே சீட்டு போட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு பணம் இந்த மாதம் கொஞ்சம் அவருக்கு சம்பளம் கொஞ்சம் கம்மியாக வந்ததுனால என்ன பண்ணுறதுனே தெரியல. இவருக்கு 20,000 கொடுத்துருக்கோமா, அப்போ 10,000 சீட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நேரில் போய் கேட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு கிளம்பிட்டு பிள்ளைங்களெல்லாம் போய் ஸ்கூலில் விட்டுட்டு நான் கிளம்பி அக்கா வீட்டுக்கு போனேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் தான். சரின்ட்டு பஸ்ஸில் போயிட்டு இறங்கிட்டேன். வீடு பூட்டி இருந்துச்சு. நான் போனோன்னே வீடு பூட்டி இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் விசாரித்தப்போ, உங்கள் அக்கா வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதுவுமே அவள் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஃபோன் பண்ணால் எப்போதும் எடுக்க மாட்டா. அப்புறம் ஈவினிங் தான் பேசுவாள், வேலையாக இருந்தேன்டி அப்படி இப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் அவங்க வீட்டிலேயே சரிம்மா நான் வந்தேன்னு சொன்னேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே தான் எனக்கே தெரியும், வேலைக்கு எதுக்கு இப்படி போகிறா அவங்க. ஏன்னா என் மாமா வேலைக்கெலாம் போக சொல்லக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அப்படிங்கிறதுனால எதுக்கு இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். சரி கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு என் ஹஸ்பண்ட் நான் வந்ததுக்கப்புறம் எங்கே எங்கேயாச்சும் வெளில போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னோடனே, இல்லை ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காய வச்சுருக்க, இப்போ நீ வெளில போனால் தானே ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காய வைப்பேன், எனக்கு தெரியாது அத்தனை வருஷமாக இருக்கேன் அப்படின்னோடனே, இல்லைங்க உங்கள்கிட்ட சொல்லாமலாம் போகக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் இது பண்ணதுங்க அப்படின்னோடனே, யார் உங்கள் அக்கா வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னதுக்கு, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எப்படியோ அந்த பணத்தை வாங்கிட்டு தான் நீ உட்காரணுன்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்தோடனே, அக்கா வேலைக்கு போகுதுங்க அப்படின்னோடனே, அதுதான் எனக்கு தான் தெரியுமே, நான் உங்ககிட்ட சொல்லலை, எனக்கு 10 நாளைக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னோடனே, ஏங்க எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க, அக்காவும் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னோடனே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்கள் அக்கா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. ஃபோன் பண்ணி இது மாதிரி சொன்னாங்க, மாமா இது மாதிரி பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இவருக்கு ஒருத்தர்ட்ட 50,000 வாங்கி கொடுத்துருந்தாரு. அந்த ஆள் வட்டி கொடுக்குறவர் போல இருக்குது. இவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தாரு. இப்போ அந்த ஆள் ஊரை விட்டே போயிட்டாரு. அதனால் இந்த 50,000 பணத்துக்கு எங்கள் வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாததுனால தான் நான் ஃபீஸு என்கிட்ட இப்போ உள்ள நகை எல்லாமே அடகு வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன் அந்த 50,000 பணத்தை. அதனால தான் உங்களுக்கு 20,000 பணம் கொடுக்க முடியல. வேலைக்கு நான் போகிறேன், அந்த நகையெல்லாம் திருப்பணுன்னா வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால 10,000 சம்பளத்துக்கு இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன். மாலதிக்கெல்லாம் தெரிய வேண்டியதில்லை அப்படின்னோடனே, சரிம்மா நம்ம நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன். அதுக்கு உடனே ஏங்க என்கிட்ட என்ன மறைக்கிற அப்படின்னா, நீ உடனே உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுவ, ஊர்லேருந்து உங்கள் அம்மாவும் என்ன சொல்லுவாங்க, அவளே உடம்பு முடியாத பிள்ளை, அவளை வேலைக்கு அனுப்புகிறாரு அப்படி இப்படின்ட்டு உங்கள் மாமாவை தானே நீங்கள் தப்பாக நினைப்பீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டம்னு வர்றப்போ அவங்கவுங்க போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னோடனே, அது புரியுது எனக்கு. இருந்தாலும் உங்கள் அக்கா பாவம் கஷ்டப்படுறதுனால தான் உங்கள் மாமா அந்த மாதிரி யார்கிட்டயும் வாங்கி கொடுத்து இவ்வளோ பிரச்சனை ஆனதுனால தான் அவங்க போக வேண்டியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால தான் நான் எதுவும் சொல்லலை. நானும் உங்ககிட்ட எதுவும் நான் சொல்லலைம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி விடுங்க, நான் நான் அக்காக்கிட்ட இனிமேல் அந்த பணத்தை பற்றி எதுவும் கேட்கல. அவளாக கொடுக்குறப்போ கொடுக்கட்டும். ஏன்னா இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறப்போ நம்ம திரும்ப திரும்ப இது பண்ணக்கூடாதுங்க அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்ட கேட்டிருந்தேன். அவள் 10,000 கொடுத்துருந்தா. நான் ஒரு மாதத்தில் தரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இவருக்கு மறு மாதம் சேலரி வாங்கினப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்.
அதுக்கப்புறம் 2, 3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்கா ஃபோன் பண்ணி அவளே சொன்னா, "இது மாரி வந்து வீட்டுக்கு வந்துட்டு போனேன்னு சொன்னாங்க. எனக்கு நேத்து தான் அவங்க சொன்னாங்க. நைட்டு நான் ரொம்ப லேட்டா வந்ததுனால என்னால வந்து பேச முடியலடி" அப்படின்னோனே, அதுக்கப்புறம் வந்து "என்னக்கா வேலைக்கெல்லாம் போறியா?" அப்பதான் என் வீட்டுக்காரர் வந்து எல்லாமே நடந்தது எல்லாத்தையும் சொன்னாருக்கா அப்படின்னோனே, "ஆமா, ஆமாண்டி. அதனால என்ன பண்ணுறது? வரையும் ஒண்ணும் பேச முடியல. ஏன்னா வந்து அவர் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஃப்ரெண்டுங்கிறதுனால வாங்கி குடுத்துட்டாரு. இப்படி திடீர்னு அவர் வந்து வெளியூர் நெறைய கடன் வாங்கியிருப்பார் போல இருக்கு. இப்படி ஏமாத்திட்டு போவாரு, வெளியூர் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கலடி.